ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ராணுவத்திற்கு உதவி செய்வதற்காக பகுதி நேர தன்னார்வலர்களை உறுப்பினர்களாக கொண்ட டெரிட்டோரியல் ஆர்மி எனப்படும் பிராந்திய ராணுவம் செயல்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பிராந்திய ராணுவத்தினரை உதவிக்கு அழைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. 18 வயதுக்கு மேற்பட்ட தன்னார்வலர்கள் சிவில் பாதுகாப்பு படையில் சேரலாம் என சண்டிகர் துணை ஆணையர் நிஷாந்த் குமார் அறிவிப்பு வெளியிட்டார். ஆர்வமுள்ளவர்கள் தாகூர் தியேட்டருக்கு வரலாம், பயிற்சி பெற்று தயாராக இருந்து தேவைப்படும் போது சேவை செய்யலாம் என கூறியிருந்தார். இதையறிந்த இளைஞர்கள், இளம்பெண்கள் ஆயிரக்கணக்கானோர் ராணுவத்திற்கு உதவ அதிகாலையிலேயே குவிந்தனர். விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுத்தனர். प्रोसीजर जी यहाँ पर हमें फॉर्म मिला है, फॉर्म फिल कर दिया, सारा एड्रेस वगैरह जी, और हमें यहाँ पर जमा करने के लिए दिया इन्होंने. तो अब शायद ये कह रहे हैं सेक्टर 17 जमा करने जाना है, तो हम जैसे कह रहे हैं हम वहीं जा रहे हैं. ராணுவத்திற்கு உதவுவதற்காக வந்துள்ளதாக அவர்கள் கூறினர். இளைஞர் கரண் சோப்ரா கூறும்போது, இந்தியாவுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். எங்களிடமிருந்து ராணுவம் என்ன எதிர்பார்க்கிறதோ அதை செய்ய தயாராக இருக்கிறோம் என்றனர். இளம்பெண் முஸ்கான் கூறும்போது, ராணுவத்துக்கு உதவுவதற்காக இங்கு கூடியுள்ளோம். எங்களுக்காக அவர்கள் எவ்வளவோ செய்கிறார்கள், நாங்களும் அவர்களுக்கு ஏதேனும் செய்ய விரும்புகிறோம் என்றனர். பரம்பீர் சிங் கூறும்போது, நாட்டுக்கு சேவை செய்வதற்காக வந்துள்ளோம், விண்ணப்பங்களையும் பூர்த்தி செய்து தந்துள்ளோம் என்றார். सपोर्ट करने के लिए आर्मी को. हाँ जी. देश की सेवा करना चाहेंगे? हाँ जी. बताइए किस तरह करना चाहेंगे? सिविल डिफेंस के लिए आप पहुंची हैं. मैं उनके लिए बहुत कुछ करना चाहती हूँ, क्योंकि एक तरीके से वो हमारे लिए बहुत कुछ कर रहे हैं, तो हम चाहते हैं कि हम उनके लिए कुछ करें एक